உனக்கு என்ன ஆட்சி செய்ய தெரியும்? உனக்கு தெரிந்த தொழில் என்ன? விவசாயம். எடப்பாடிக்காவது விவசாயம் செய்ய தெரியும். ஆட்சி இல்லை என்றால் விவசாயம் செய்ய போய்விடுவார். உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறேன் நான். ஆகவே இதெல்லாம் ஒரு பேச்சு. என்னால் தான் 11% வளர்ச்சி. உன்னால் எப்படி 11% வளர்ச்சி வரும்? கொரியாக்காரன் வருகிறான், ஜப்பான்காரன் வருகிறான், அமெரிக்காவிலிருந்து ஃபோர்டு கார் வருகிறது. எல்லாரும் வருவதற்கு காரணம் இங்கே பெரிய பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. அவை கட்காரி போட்டவையா, நீ போட்டவையா? 16 டயர் உள்ள லாரி ஓடுவதற்குரிய சாலைகள் யாரால் போடப்பட்டது? ரயில்வேக்கள் பின்னணி, சர்வதேச விமான நிலையங்கள், பெரும் பெரும் துறைமுகங்கள், இவற்றின் காரணமாக அவன் இங்கே வருகிறான். அதற்கு மேலாக எம்ஜிஆரால் உயர்கல்வி பெருவாரியாக இங்கே தனியாரிடம் கொடுக்கப்பட்டு கற்ற இளைஞர்கள் இருந்த காரணத்தினாலே வேலைக்கு ஆள் கிடைக்கிறார்கள், படித்த இளைஞர்கள். நாம் கைவேலை கால் வேலை அல்ல, இது மூளை வேலை, டெக்னிக்கல் நாலேஜ். ஆகவே அவர்கள் இங்கே உள்ள கிராமந்தோறும் பொறியியல் கல்லூரியை எம்ஜிஆர் உண்டாக்கி விட்டாரே. அதன் காரணமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கிறது, பெருஞ்சம்பளம் வாங்குகிறார்கள். என்ன? ஆகவே இந்த நாட்டில் 11% வருமானம் வருகிறது. இதில் 1% வருமானம் வருவதற்கு நீ எப்படி காரணம் என்று சொல், நான் ஏற்றுக்கொள்கிறேன்.